கடலூரில் நடந்த இரட்டை கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கடலூர் அடுத்த டி புதுரை சேர்ந்த அப்புராஜ், எம் புதுரை சேர்ந்த சரண்ராஜ் ஆகியோர் மாயமான நிலையில் ஊமங்கலம் மண்குவாரியில் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரை கொலை செய்த கஞ்சா கும்பல் தங்களுக்கும் மிரட்டல் விடுப்பதாக கூறிய அப்புராஜ் மற்றும் சரண்ராஜின் உறவினர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி கடலூர் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் முறையான பராமரிப்பின்றி இயக்கப்பட்ட அரசு பேருந்தால் பெரும் விபத்து உருவாகும் அபாயம் ஏற்பட்டது. ஸ்ரீமுஷ்ணம் பகுதியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் சக்கரத்திலிருந்து பயங்கர சத்தம் வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பேருந்தை நிறுத்தி சக்கரத்தை ஆய்வு செய்த ஓட்டுநர் போல்ட்டுகள் கழன்று விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து நீண்ட நேரமாக பயணிகள் நடு ரோட்டில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கடலூரில் பன்றிகளை பிடிக்க வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மீது கற்களை வீசி மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதுநகர் சேடப்பாளையம் பகுதியில் சுற்றித் திரிந்த கால்நடைகள் மற்றும் பன்றிகளை பிடிக்க மாநகராட்சி ஊழியர்கள் முயன்றனர். அப்போது அங்கு 20 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் வந்த வாகனத்தை மறித்து கற்களை வீசி தாக்கிவிட்டு அங்கிருந்த பொருட்களை பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் அடிதடி அடாவடியில் ஈடுபடும் கும்பல்கள் பெருகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிதம்பரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளான ரவி, திலகம் தம்பதியின் சொத்தில் பாதியை உறவினர்கள் விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திலகம் திடீரென தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் புகார்களை மதிக்காததால் மாற்றுத்திறனாளிகள் மனவேதனையில் தவிக்கின்றனர். நெல்லையில் பெய்த திடீர் மழை காரணமாக குறுக்குத்துறை முருகன் கோவிலை மூழ்கடிக்கும் அளவிற்கு தாமிரபரணி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மாவட்டத்தில் சில தினங்களாக பெய்த திடீர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதில் கரையோரம் இருக்கும் குறுக்குத்துறை முருகன் கோவிலை தண்ணீர் சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் சிறுவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் கோவிலின் மேற்கூரை வழியாக ஆற்றில் குதித்து விளையாடி மகிழ்ந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் பகுதியில் போதிய வசதிகள் இல்லாததால் குடும்ப அட்டையை புதுப்பிக்க வழியில்லாமல் மலைவாழ் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பர்கூர் மலை ஊராட்சியில் கொங்காடை, செங்குளம், தம்புரெட்டி உட்பட 8 கிராமங்களில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் தங்கள் ரேஷன் கார்டு பதிவை புதுப்பிக்க வேண்டுமெனில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாமரைக்குளம் பகுதிக்கு சென்று வர வேண்டிய நிலை உள்ளது. இதனால் தங்கள் பகுதியில் ரேஷன் கார்டை புதுப்பிக்கும் மையத்தை அமைக்குமாறு விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.